Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு chit chat kind of video தான். ஸோ வேற ஒரு கண்டென்ட்டோட வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டென்ட் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வீடியோஸ் போடலனாலும் என்னோடய பழைய வீடியோஸ்லேயும் சரி, நான் ஏதாச்சும் போஸ்ட் போட்டிருந்தேன் அதுக்கு கீழேயும் சரி, நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்க அண்ட் இன்ஸ்டாவில் தான் எனக்கு நிறைய மெசேஜ் வந்து இருந்தது. ஸோ எல்லா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தேங்க்யூ. எஸ், இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கிறேன். இன்னும் அந்த ஒரு இவ்வளோ நாள் வீடியோ போடலையா, ஸோ திரும்ப ஒரு கீரை போட்டு திரும்ப வரணுன்னா கொஞ்சம் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படியாச்சும் நான் வந்துட்டு கடந்து தான் வரணும். ஸோ திரும்ப நம்ம வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ டேஸ் நான் வந்து ஒரு 2-3 நாள் வீட்டுக்கு போனேன், அவ்வளோதான். திரும்ப நான் இங்கே வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா அதுக்கடுத்து வேற ஒரு ப்ராப்ளம் வேறு வந்துருச்சு, அதனால தான். ஸோ அதனால் நான் திரும்ப இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். ஆக்சுவலி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உட்காந்து எடுக்கிறது இப்போ தான் என் வீட்டில். அண்டு இந்த வருஷம் வேற நான் என்ன நினச்சேன், இந்த வருஷம் சூப்பராக வீடியோஸ்லாம் போடணும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் லாஸ்ட் டிசம்பர்லேயே எனக்கு நல்ல ஒரு செக் வச்சுட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ஏன் இவ்வளோ நாள் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அப்போது ஏன் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாது சில பேருக்கு. ஸோ ஏன் வீடியோ போடல இவ்வளோ நாள், என்னாச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்டவங்களுக்குலாம் நான் கமெண்ட்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் இவங்க வீடியோஸே காணோம் அப்படின்னு. ஸோ என்னன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு அண்ட் நான் வந்து பேசுகிற வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. அக்கா நீங்கள் வந்துட்டு மேக்கப் வீடியோ மாதிரியே பேசுகிற வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து பேசுகிறேன். ஸோ போர் அடிச்சதுன்னா இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டிசம்பர் எண்ட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சு சரி கிச்சனுக்கு போனால் எனக்கு சமைக்கிற அந்த ஒரு இதுவே வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது, எதுவும் எடுக்க முடியல என்னால். பாத்திரம் எதுவும் எனக்கு எடுக்க அலுப்பாக இருக்குது. அந்த மாதிரி என்னடா அது, சரி காலை 6 மணிக்கு எந்திரிச்சதாலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சரி சாதம் மட்டும் வச்சிடலாம், குழம்பு வந்து பார்த்துக்கலாம், இல்லை ஏதாச்சும் தயிர் ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக முடியல, நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நல்லா தான் இருக்கிறோம், பார்க்க நல்லா இருப்போம், ஆனால் எதுவுமே பண்ண முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் விட்டுட்டேன். அது அப்படியே நிலக்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் சாதம் மட்டும் வச்சேன். அவன் வந்து அவனுக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஸோ அவன் வந்து காலையில் 6-7 மணி ஆகும் வர்றதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 8 o'clock வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பி நான் அந்த டைமில் வந்துட்டு அப்போ தான் வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான். ஸோ போனேன், அங்கே போனால் இன்னொருத்தி இருப்பாள். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒர்க் இல்லைன்னா நாங்கள் சும்மா ஃபோன்லாம் நோண்டிகிட்டு இருப்போம். ஸோ மூவி வந்து அப்போ தான் பார்க்கிங் மூவி வந்து சரி பார்க்கிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்தோம். ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு, அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்தது. சரி அவள்கிட்டையும் கேட்டால் அவளுக்கும் எனக்கும் அப்படிதான்ப்பா ஒரு மாதிரி இருக்குன்னு. சரி அந்த கிளைமேட் அப்போ அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு அந்த மாதிரி இருந்த டைமில் டிசம்பரில். ஸோ அதனாலயா இருக்கும், அதனால சீசன் அப்படி இருக்கிறனால தான் இருக்கும் அப்படின்னு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஒரு ஈவினிங் ஆச்சு, ஈவினிங் இல்லை மதியம் ஆச்சு. ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு உடம்பே முடியல. பட் நான் ஓகே அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தேன். நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக குளிருது. என்னடா அது இப்படி குளிருது அப்படின்னு யோசித்தேன் நான். செம்மையாக குளிருது. அதுக்கப்புறம் எனக்கு 6:30 ஒர்க் முடியும். என் ஃப்ரெண்டு அவள் வந்துட்டு ஏன் இப்படி நடுங்குற, நீ வேணா வீட்டுக்கு போ சொன்னா. இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல சொல்லிகிட்டே இருந்தேன். 6:30க்கெலாம் உட்காந்து கண்ணில் இருந்து அழுக, எனக்கு உடம்புலாம் சுத்தமாக முடியல, விட்டா படுத்தா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓன்னு உட்காந்து அழுகிறேன். எனக்கு இதே இன்சிடெண்ட் வந்துட்டு ஒரு இந்த கொரோனா டைமில் அப்பயும் சேம் இதே மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கொரோனா வந்துருச்சா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதே ஒரு சிம்டம்ஸ் தான் எனக்கு இதுக்கும் கிடச்சி. சுத்தமாக உடம்பு முடியல, என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு. அவன் தான் நிலா தான் வருவான் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்ததும் நான் உட்காந்து வீட்டுக்கு சீக்கிரம் போ, என்னால் முடியலைன்னு உட்காந்து அழுகிறேன். அவன் பயந்துட்டான், அவனுக்கு நைட் ஷிஃப்ட் வேறு. நான் வந்துட்டு இது மாதிரி சொல்கிறேன், லீவ் போட்டுரு, என்னால் முடியல, சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு படுத்தா போதும் அப்படின்னு படுத்துனா குளிருது. ஒரு 3-4 பெட்ஷீட் எடுத்து போட்டேன். பட் இது வந்து உடம்புக்குள்ளேருந்து வர குளிர், என்னதான் நம்ம போர்வை போத்தினாலும் அந்த இது தாங்காது. என்ன பண்ணுறேன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னா நான் என்னால் என்ன சொல்கிறது, ஏன்ச்சு வரவே முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போய் என்னால் நடக்க கூட முடியல.
கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணதில் 102 ஆமாம் 102 டிகிரி இருந்துச்சு ஃபீவர், ஹை ஃபீவர். அதுக்கப்புறம் 3 days டேப்லெட் தரோம், 3 daysமே குறையலை அப்படின்னா வந்துடுங்க அப்படின்னாங்க. அண்ட் ட்ரிப்ஸ் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எனக்கு நினைவு தெரிஞ்சு ட்ரிப்ஸ் ஏற்றுறது அப்போ தான். என்னது ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன் ஏற்றுறாங்க எதுவுமே எனக்கு தெரியல. ட்ரிப்ஸ் ஏற்றுறேன்னா எனக்கு என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் அது ஏற்றின பிறகு எனக்கு வந்துட்டு உடம்பு ஃபீவர் அப்படியே தான் இருக்குது, பட் அந்த குளிர் வந்து கம்மியாயிடுச்சு. ஃபீவர் இருக்குது, குளிர் கம்மியாயிடுச்சு. ஆனால் எமர்ஜென்சியில் என்ன பண்ண சொல்லிட்டு நேராக எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவும் கூப்பிட்டாங்க, அதனால தான் போனோம். சரி சொல்லி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு எப்படியோ 8:39 ஆயிடுச்சு. போய் அங்கே போய் சாப்பிட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் லீவ் எனக்கு. சாட்டர்டே நடந்தது, இது சண்டே லீவு. அடுத்து மண்டே போகணும். ஸோ சண்டே லீவுன்னு போது அப்படியே விட்டாச்சு. ஆமாம், விட்டுட்டு அடுத்த நாள் திரும்ப நான் வந்து கிளம்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு போகணுமேன்னு சொல்லிட்டு நான் சண்டே ஒரு ஈவினிங் அந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன். எப்பவும் போல் திரும்ப மண்டே இருந்துச்சு. ஆனால் என்னால் என்ன சொல்கிறது, அந்த சாட்டர்டே சண்டே ஃபீவர் குறையவே இல்லை, 102 தான் இருந்தது. சரி சொல்லிட்டு நான் வந்து மண்டே திரும்ப கிளம்புனேன். ஆனால் நான் ஃபுட் எதுவுமே பண்ணலை, நான் அப்படியே கிளம்பிட்டேன். அண்டு கிளம்பிட்டு என்னாச்சு எனக்கு டேட்லாம் சரியான ஞாபகம் இல்லை, ஓகேங்களா. ஸோ கிளம்பிட்டேன். செமையாக உள் ஜுரம், அந்த உள் குளிரா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அந்த உள்ளே இருந்து நடுக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் வந்து ஜெர்கின் போட்டு தான் போனேன். திரும்ப மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன் சாப்பிட்றதுக்கு, வீட்டு பக்கம்தான். ஸோ சாப்பிட வருவேன். ஆனால் 2 வாய் சாப்பிடுவேன், ஏன்னா சாப்பிட கூட முடியல, படுத்துப்பேன். எனக்கு அந்த 1 hour நான் அதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வர்றது படுத்துக்கலாம் அப்படின்னா ஆஃபீஸில் படுக்க முடியாது. ஸோ வீட்டில் வந்து படுத்துருவேன், அண்ட் திரும்ப கிளம்பிடுவேன். அந்த ஒரு நாள் அப்படி நடந்தது. அடுத்த நாள் வந்துட்டு திரும்ப வந்தேன், என்னால் சுத்தமாக முடியல. சரி சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னா 3 days ஆகிடுச்சு இல்லையா, மண்டேயோட முடிஞ்சிச்சு. ஸோ டியூஸ்டே வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ஆஃப் போயிட்டேன். ஆமாம் டியூஸ்டே போயிட்டேன், சாரி வெட்னஸ்டே நடந்தது. ஏன்னா டியூஸ்டே வந்துட்டு அங்கே ஒர்க் இருந்தது, ஞாபகம் இருக்குது. ஸோ வெட்னஸ்டே இது நடந்தது, வெட்னஸ்டே ஆக்சுவலாக. ஸோ வெட்னஸ்டே நான் போயிட்டு அங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப மதியம் வீட்டுக்கு வந்தேன், என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். சார் என்ன சொன்னான், நீ வந்து ஆஃப் டே லீவ் கேட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், 3 days மேலே ஆயிடுச்சுல அப்படின்னு. 4th day அது. சரி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஹாஸ்பிட்டல் நேராக போயிட்டேன். நேராக போனதும் இந்த மாதிரி திரும்ப செக் பண்ணாங்க, குறையில. ஸோ அப்பயும் 102 தான் இருக்குது, ஒரு துளி கூட குறையவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப குளிருது, என்னன்னே தெரியல. சரி பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, இந்த யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் ரெண்டுமே எடுத்தாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இது வைரல் ஃபீவராக இருக்கதா சான்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அட்மிட் பண்ணணும் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டாங்க. என்னது அட்மிட்டா அப்படின்னு ஆயிடுச்சு. வைரல் ஃபீவர்னா மேபி டெங்குவாக இருக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் டெங்குவா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ டெங்குன்னதும் சரி ஓகே என்ன அப்படின்னு அப்படியே யோசிச்சோம். எங்களுக்கு யோசிக்க விடவே இல்லை அவங்க. டக்குன்னு அட்மிட், அவனுக்கும் எதுவும் தெரியாது. ஸோ சரி ஓகே அட்மிட் பண்ணிட்டோம். நான் யோசித்தேன், அடடே அட்மிஷனா அப்படின்னு. அதுவும் அங்கே எப்படி எதுவுமே தெரியாது. ஸோ போனோம், அட்மிட் ஆனோம், இசிஜி எடுத்தாங்க. என்னடா இது இதெல்லாம், ஏன்னா என்னை சுற்றி யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க, திரும்பவும் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நிலக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஜென்ரல் வார்டு வந்து நான் அதுக்கப்புறம் என் பக்கத்தில் ஒரு பெட் இருக்கும், அந்த மாதிரி வேணுமா இல்லை தனியாக ரூம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. சரி ஏன்னா ஜென்ரல் வார்டுனா அப்பப்போ வந்துட்டு போக முடியாது மற்றவங்களால. ஸோ தனியாகவே ரூம் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு ரூம் வந்து பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரூமில் தான் இது பண்ணோம். அந்த 1 day ஃபுல்லாக வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க, ஸ்கேனு, மாத்திரை, இது மட்டும்தான் போயிட்டுருக்கு. ட்ரிப்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. காலியாச்சுன்னா வாங்க சொல்லிடுவாங்க. பில்லு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. என்னடா இது, நம்ம பே பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஸோ வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் ஏறிட்டே இருக்கே, என்ன இது அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் கவுண்ட்டு செக் பண்ணதில் எனக்கு நான் அந்த அட்மிட் ஆன டைமில் 82 இருந்ததுன்னு நினைக்கிறேன். 82 92 சம்திங் இருந்தது. அவங்க சேவல் இருக்குது அதுதான். ஸோ இருந்துச்சு.
அண்டு அதுவே கம்மி அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 லேக்கோ 2 லேக்கோ என்னமோ இருக்கணும் போல் அந்த கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க அது. ஸோ எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஓகே. ஆனால் அந்த டபிள்யூபிசி ஆர்பிசி அதெல்லாம் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாங்க. ஸோ ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டோம், இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அம்மா நேராக கிளம்பி வந்துட்டாங்க. எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஃபீவரே குறையல, திரும்ப ஷிவரிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ அன்றைக்கி டே அப்படியே போச்சு. நைட் வரைக்கும் அம்மா இருப்பாங்க. ஈவினிங் அம்மா அதான் நைட்டு அப்பா வந்ததும் அப்பா கூட போயிடுவாங்க. அப்புறம் நிலா நைட் ஸ்டே என் கூட பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் திரும்ப ட்ரிப்ஸ் தான் ஏறிச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் செம கடுப்பாகுது, ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க வேற, என்னடா இது அப்படின்னு. சரி பேசாமல் ஜிஹெச் போயிடலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஜிஹெச்சில் தான் இந்த மாதிரி டெங்கு வந்தப்போ ஜாயின் பண்ணாங்க, 2 ஃபேமிலியுமே. சரி அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. இந்த சேவல் வர உயிரை வாங்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, எங்கள் அம்மாவுக்கும் எதுவும் தெரியாது. ஏதோ அந்த டைம் நாங்கள் ஆக்சுவலாக முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த 2 டேஸ்க்கு மட்டும் 12,000 ஆச்சு எனக்கு பில்லு. யோசிச்சு பாருங்க, இந்த 2 டேஸ்க்கு எதுவுமே அவங்க பண்ணலை, எனக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஏன் நாங்கள் மாற்றினோம் அப்படின்னா டப்புன்னு எவ்வளோக்கு ஆச்சு, 62 52 என்னமோ ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன இப்படி கம்மியாயினே வருது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஸ்டேபிளாச்சும் நிற்கணும். நம்ம வந்து அட்மிட் ஆகிறது அதுக்கு தான், அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பான். இல்லை நாங்கள் கேட்குறோம் இப்படி கம்மியாயிட்டே இருக்கே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. சப்போஸ் 25 அந்த மாதிரி ஆச்சுன்னா நாங்கள் ஐசியூ அனுப்பிச்சி விட்ருவோம். அதுக்கு ஒரு பில்லை போடுவாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு கால் அடித்து அவங்கக்கிட்ட பேசி இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அங்கே அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அந்த டைமில் ஓகேவாக இருந்தேன். பட் ஃபீவர் குறையவே இல்லை, எனக்கு ஒரு 100 வந்துச்சு அப்போ தான். ஸோ சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து டிஸ்சார்ஜ் எழுதி வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ட்ரிப்ஸ் வந்து கழட்டலை, ஏன்னா அங்கே போனாலும் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. ஸோ திரும்ப குத்தி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, ஆம்புலன்ஸில் போயிடுங்க, டேரெக்டாக வந்து இறக்கி விட்ருவாங்க எமர்ஜென்சியாண்ட, அவங்களுக்கு தெரியும் எங்கே இறக்கணும் அப்படிலாம். மினி ஆம்புலன்ஸ் இருக்கும்ல அதில். ஆக்சுவலாக அது வந்து அங்கே இல்லை, மினி ஆம்புலன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை. பெரிய ஆம்புலன்ஸ்க்கு 4,000 or 7,000 சம்திங் ஏதோ கேட்டாங்க, ஞாபகம் இல்லை சரியா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேபே புக் பண்ணிட்டோம். சென்ட்ரல் ஜிஹெச் இருக்கு இல்லையா, அது என்னது ராஜீவ் காந்தியா சம்திங், அங்கே ஓகே அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அங்கேயே போயிட்டு எமர்ஜென்சி இதுக்கே போய் எங்களோட இதெல்லாம் காமிச்சோம். அங்கேயும் வந்து திரும்ப ஃபஸ்ட் அங்கே வந்து பார்த்தப்ப நான் ஆக்சுவலாக நினைக்கல ஜிஹெச் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் யாருமே நினைக்கல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரைவேட்டை விட பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சின் போது ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நான் வந்து நார்மலாக ஒரு ஃபீவர் அப்படின்னு போயிருக்கேன். என்னை சுற்றி எப்படி இருக்காங்கன்னா ஏதோ பெரிய நோய், பெரிய ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. என் பக்கத்தில் ஒரு தாத்தா தான் இருந்தாங்க. ஐயோ அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நான் என்ன நினச்சிட்டேன்னா, போனதும் அப்படி பார்த்ததும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஐயோ இங்கே தான் நம்ம இருக்க போகிறோமா. ஏன்னா என்னை சுற்றி ரொம்ப பயங்கரமான பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அது சொல்லலாம், பயமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது பார்த்தா ஆக்சுவலாக எனக்கு என்ன ப்ராப்ளம், என்னோட இசிஜி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அண்டு அங்கே வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பே பண்ணணும் நம்ம. இங்கே வந்து எதுவுமே நம்ம பே பண்ண வேணாம், ஓகேங்களா. யோசிங்க, இப்போ அங்கே பண்ணது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே பண்ணாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்தாங்க, ஃபஸ்ட்டு இசிஜி கிடையாது, ஃபஸ்ட்டு ட்ரிப்ஸு கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம எங்கே இது பண்ண போகிறோமோ அங்கே குத்துறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கையில் ட்ரிப்ஸு அந்த பாட்டில் வந்து அம்மாட்ட கொடுத்துட்டாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்தாங்க எனக்கு. அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம். பிளட் எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது மட்டும் தான் எடுத்தாங்க. அது எடுத்து ரிப்போர்ட் பார்த்தாங்க. எனக்கு அங்கே போகும்போது எவ்வளோ தெரியுமா, 52,000 தான் கவுண்ட் இருந்தது. அண்ட் ஒரு விதத்தில் நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் 7,000 5,000 கவுண்டில் ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன்லலாம் போயிருக்காங்க.
நாங்கள் ரொம்ப முன்னாடி போயிட்டோம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு. ஆனால் ரொம்ப கம்மி தான் அதுவே. ஏன்னா ஸோ அது 152,000. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இப்படி. ஸோ அதுக்கப்புறம் நேராக எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வார்டு மாதிரி. அது கிட்டத்தட்ட என் பக்கத்தில் இருக்கவங்க என் முன்னாடியே இறந்துட்டாங்க. இந்த பக்கம் ஒரு மாதிரி வாயெல்லாம் வச்சு, வாய்க்குள்ள என்னென்னமோ இந்த மாஸ்க்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னொரு என் பக்கத்தில் ஒரு பேஷண்ட்டோட கேஸ் எப்படி திரும்ப இருந்தது, அவங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, பொறை ஏறிடுச்சான். அதனால அந்த இது என்னமோ இங்கே பிரெயினில் போயிட்டு அவங்களுக்கு அது என்னது இதுவே இல்லை, அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. கான்ஷியஸே இல்லை அவங்களுக்கு, அப்படியே வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பைப் எடுத்து மூக்குக்குள்ளே போட்டாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்குது, நான் பார்க்கல. நல்லா பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் எடுக்குது. அம்மா அப்படி திரும்பாத, இப்படி திரும்பாத, நேராப்படு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களாலையும் பார்த்துக்க முடியும். எங்கள் அம்மா நினச்சிட்டாங்க இதுதான் ஏன்னா அந்த இதை மாற்றிட்டு இங்கே ஒரு பெட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே படுத்துக்கோங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் இங்கே தான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். எனக்கு ரொம்ப ஏதோ பெரிய பிரச்சனை, அதனால என்னையும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படிலாம் நாங்கள் 2 பேருமே நல்லா பயந்துட்டோம். எல்லாருமே உள்ளே விடல, ஒரு ஆள் தான் இருக்கணும். ஸோ அம்மா தான் உள்ளே இருந்தாங்க, நிலாவும் அப்பாவும் வெளியே இருந்தாங்க, எதாவது தேவை மாத்திரை அப்படின்னு அதை வாங்குறதுக்காக. ஸோ அங்கே இருந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் தூங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 11 o'clock 10 o'clock அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எனக்கு வார்டு கொடுத்துட்டாங்க, ஃபீமேல் வார்டு. ஸோ அங்கே போயிட்டோம் நாங்கள் நைட்டு. ஸோ அங்கே பெட் அது பார்த்தா தான் எனக்கு எங்களுக்கு அந்த ரூமை பார்த்தவங்க தான் நிம்மதியாச்சு. ஏன்னா அது வந்து நார்மல் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு மிஷின்லாம் வச்சுருப்பாங்கல்ல, பீம்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நார்மலாக வார்டு அது, அவ்வளோதான். அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் திரும்ப இந்த மாதிரி திரும்ப நியூவாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து 2 weeks நான் அங்கே இருந்தேன், ஜிஹெச்சில் மட்டும் 2 weeks கிட்டத்தட்ட இருந்தேன். பொங்கலுக்கு முந்தின நாள் என்னமோ தானே வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆனேன். பொங்கலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன்னு. ஸோ டெய்லி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஷார்ட்டாக, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வருவாங்க, ஒரு 6 o'clock எனக்கே முழிப்பு வந்துடும். 6 o'clock முழிப்பு வந்துடும். நர்சஸ், குட்டி நர்சஸ்லாம் வருவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் தான், ஆனால் எனக்கு அந்த ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ஃபீல், அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இல்லைனா ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும். தப்பு கணக்கு பண்ணேன், பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல என்விரான்மெண்ட், நல்ல வேடிக்கை பார்க்கலாம். ஸோ காலைல குட்டி நர்சஸ்லாம் வருவாங்க, அவங்களாம் படிக்கிறவங்களாம் என்னன்னு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி எல்லாரோட பெட்ஷீட்டும் மாற்றிடுவாங்க, புதுசாக இருக்கும், ஓகேங்களா. புது பெட்ஷீட் மாற்றிடுவாங்க. நம்மளே மாற்றிக்கலாம், லேட் ஆகும். சில பேருக்குலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னா நம்மளே மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து அப்பப்போ நானே மாற்றிப்பேன், அவங்களே மாற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ் யார் யாருக்கு என்னென்னமோ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க, என் பேர் சொல்லி. அந்த மாதிரி டெய்லி ஃபுட்டு இருக்கும், டெய்லி ஒரு எக்கு, அப்புறம் ஃப்ரூட் ஏதாச்சும் இருக்கும், அப்புறம் பால், ப்ரெட்டு, அப்புறம் ரைஸு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நான் வந்து எக்கு வாங்குவேன், பால் வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது வாங்கியிருக்கிறேன், அண்டு ஃப்ரூட் எதனா இருந்தால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரைஸ் நான் வாங்கலை, எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நிலாக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னா, நிலாக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை, நிலாக்கு வந்து அன்னைக்கு 2 weeks லீவ் எடுத்துக்கிட்டான், ஃபுல்லாகவே லீவ் எடுத்துக்கிட்டான். இருப்பாங்க நைட் ஃபுல்லாக நிலா இருப்பான், அந்த மாதிரி தான் போயிட்டு வச்சு அப்பா வந்து காலைல பார்த்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. 2 weeks எப்படி இருக்குன்னா, மார்னிங் டாக்டர் வருவாங்க, செக் பண்ணுவாங்க, பிளட் எடுப்பாங்க, அண்டு கவுண்ட் பார்ப்பாங்க, ரிப்போர்ட் வரும். நம்ம ரிப்போர்ட்டை போய் பிளட்டை வந்து நம்ம கொடுக்கணும். கிட்டத்தட்ட எங்கே தெரியுமா, இது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக எனக்கு இந்த நேரம் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. பிளட் எடுத்து இது அப்படியே பொங்கி நல்ல அந்த இது தடையும் அப்படியே இருக்குது. இந்த பச்சை தெரியுது அவங்களுக்கு, இது ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாக எடுப்பாங்க, இந்த சைட் ஃபுல்லாக எடுப்பாங்க, அண்ட் இங்கே குத்தி இருக்காங்க, தென் இங்கே ட்ரிப்ஸ் ஏற்றிருக்குறாங்க. யோசிங்க, ஒரு நாளைக்கு இல்லை, எனக்கு டோட்டலாக சொல்கிறேன், ஒரு 20 தடவை எனக்கு இன்ஜெக்ஷன் குத்தி இருக்கிறாங்க, ஊசியை குத்தி இருக்கிறாங்கன்னா நீங்கள் யோசிங்க. இந்த 2 weeks கிட்டத்தட்ட 20 to 25 இன்ஜெக்ஷன் குத்தி இருக்கிறாங்க. என்னால் என் கையை தூக்க கூட முடியல, ஏன்னா டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு செம்ம பெயின்.
நம்மளால ரெஸ்ட் ரூம் போக முடியாது. எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் இங்கே எனக்கு வந்து ட்ரிப்ஸ் இங்கே ஏற்றிட்டு இருந்தாங்க. இங்கே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ட்ரிப்ஸ் போட்டு போட்டு. இங்கே தெரியும் பாருங்கள், இந்த இடம் இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பிளாக். இந்த இடம் இது இங்கே தான் போட்டாங்க எனக்கு. ஸோ வேறு எங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக நரம்பு இல்லை அப்படின்ட்டாங்க. நரம்புன்னு தானே சொல்லுவீங்க, நரம்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால இங்கே போட்டாங்க. இங்கே போடும்போது என்ன ஆகும், நம்மளால கை இப்படி மடக்கவே முடியாது. ஏன்னா கை மடக்குனா இன்ஜெக்ஷன் வந்து குத்தும். ஸோ இப்படியே தான் வச்சுருக்கணும், நான் திரும்பி படுக்க முடியாது. அதெல்லாம் ஒரு இதுவாக தான் போச்சு. பட் ஓகே. அப்புறம் இந்த கையிலையும் குத்துனாங்க எனக்கு, இங்கேயும் குத்துனாங்க. அண்ட் பிளட் எடுப்பாங்க. டெய்லி பிளட் எடுக்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு பிளட்டே இல்லாமல் ஆயிடுச்சு. பிளட்டே வரமாட்டேங்குது. ஐயோ இல்லை, நான் அப்பப்போ கொஞ்சம் ஓகே ஆகிடுவேன், திரும்ப எனக்கு இதுவாகும். அண்ட் அங்கே போனதும் எனக்கு ஃபீவர் சுத்தமாக இல்லை, ஃபீவர் கம்மியாயிடுச்சு. ஃபீவர் நல்லாவே கம்மியாயிடுச்சு எனக்கு. அண்ட் அங்கே செக் பண்ணல, பட் பார்த்தா தெரிஞ்சிருச்சு எனக்கு ஃபீவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா தெர்மோமீட்டரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஏன்னா நம்ம அப்பப்போ கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிப்போர்ட் வந்துட்டு நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 65 ஏறிச்சு, அடுத்து 85 ஏறிச்சு, திரும்ப 60 வந்துருச்சு, திரும்ப கம்மியாயிடுச்சு ஒரு நாள். அண்டு இந்த 2 வீக்ஸ்க்கு நடுவில் டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பிபி வந்து 1 வீக்காக கம்மியாயிட்டே இருக்கு. கம்மி மீன்ஸ் கம்மியாக இருக்குது எனக்கு. பிபி வந்து பிபியும் செக் பண்ணுவாங்க, டெய்லியும் வந்து பிபி செக் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மி எனக்கு பிபி. என்னடா அது இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி இது குறையிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்துட்டு தீவிர சிகிச்சை அப்படின்னு போட்டிருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு ஐசியூ தான். ஆனால் எங்கள் அம்மா நிறைய இல்லை, நிலா தான் மார்னிங் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு எழுப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு வார்டுக்கு உங்களை மாத்திரம், பயப்பட வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த ஐசியூ பார்த்ததும் கொஞ்சம் என்ன இது, ஏன் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, கவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா என்னை தவிர மற்றவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் மட்டுமே. ஏன்னா அது கொஞ்சம் கம்மியான ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ரொம்ப பயமாச்சு அந்த இதில் இருக்கிறதுக்கு. 1 டே ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வர கால் பண்ணி எங்கள் அம்மா இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறாங்க, பயப்படலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் ஐசியூலாம் சொல்லாத அப்படின்ட்டேன். அவன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த இதெல்லாம் இருக்குது, ஏசிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ ஏசி வந்து அங்கே தான் இருக்கும் அப்படின்னால எங்கள் அம்மா வந்து அரைகுறையாக சமைச்சு டென்ஷன் ஆகிட்டு ஓடி ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்னென்னா ஃபுல்லாக 24 ஹவர்ஸுமே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதனால தான். ஸோ அங்கே தான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரிப்ஸுக்கு நடுவில் ஏதோ ஒரு மருந்தெல்லாம் எனக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. திரும்ப வந்துட்டு செக் பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக ஃபீமேலுக்கு பிபி கம்மியாக இருக்கும், ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்துட்டு அது அப்படியே ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா டெய்லி வந்து செக் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. திரும்ப என்னை வந்து மேலே கூப்பிட்டு வந்துட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், பட் 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் எனக்கு எப்படி ஏறிச்சுன்னா, ஃபுல்லாக பப்பாயா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பப்பாயா எப்படின்னா ஃப்ரூட்டாக இல்லாமல் அது ஒரு மாதிரி மலையாளம் வந்து செனைச்சது அப்படின்வாங்க, தமிழ் எப்படின்னு தெரியல. அது வந்து பழுத்தது தான், ஆனால் கொஞ்சம் காய் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை வந்து பிபியும் இல்லைன்ட்டாங்கன்னா, ஸோ லைட்டாக உப்பெல்லாம் போட்டு டெய்லி எனக்கு சோடியம் தான் ஏற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. டெய்லி 24 ஹவர்ஸுமே ஒரு நாளைக்கு 3 பாட்டில் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லாக சோடியம் தான் எனக்கு, வேறு எதுவும் ட்ரிப்ஸ் கிடையாது. பேர் வந்து பார்த்தப்ப நான் சோடியம்னு போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதுதான் ஏற்றிட்டு இருந்தாங்க, பிபி கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நானும் உப்பெல்லாம் போட்டு தான் டெய்லி அந்த பப்பாயா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜூஸ் கொடுத்தாங்க எனக்கு, ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஜூஸ் கொடுத்தாங்க. வாமிட் தான், ஃபுல்லாக வாமிட். என்னால் அது கசப்பு தாங்கவே முடியல. நம்ம வந்து நிலவேம்பு கஷாயம்லாம் ஒரு கசப்பே கிடையாது, அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா நிலவேம்பு கஷாயம்லாம் ஒரு கசப்பே கிடையாது. அதுவே நம்ம எவ்வளோ ஒரு கசப்புன்னு யோசிப்போம், அதை விட பல மடங்கு ஐயா அப்படின்னு இருப்பேன் எனக்கு. ஸோ டிஸ்சார்ஜுன்னு அதுவும் ரொம்ப குஷியாயிட்டேன். ஐயோ சூப்பர் அப்படின்லாம் ஜாலியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்துட்டு எனக்கு இந்த 2 கையுமே அசைக்கவே முடியல, செம்ம பெயின். இங்கே எல்லாம் ஒரு பெயின், மடக்கவே முடியாது,
ரொம்ப பெயின் தான். இங்கெல்லாம் அப்படியே வீங்கி போய் கிடந்தது எனக்கு இந்த ட்ரிப்ஸ் ஏற்றி. எல்லாம் எங்கள் அம்மாலாம் ஓடி போயிடுவாங்க, இன்ஜெக்ஷன் குத்தும் போதோ இல்லை பிளட் எடுக்கும் போதோ ஓடிடுவாங்க. எனக்கு எவ்வளோதான் அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, எத்தனை தடவை பார்ப்பாங்க. நிலாவே கேட்குறான், என்னால் இப்படிலாம் தாங்க முடியாதுமா அப்படி. எனக்கு வந்து எடுத்து எடுத்து குத்தி குத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்தேன். ஃபீவரும் குறைஞ்சி உடம்பும் ஓகே சரியாயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன் சொல்லுங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஹேரை வந்து நான் சுத்தமாக பார்த்துக்கல. மெயினாக அதையும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து அதுவும் 2 வாரம் குளிக்கல. ஓகேங்களா. ஸோ 2 வாரம் குளிக்கல. என் ஹேருக்கு எண்ணெய் இல்லை, ஷாம்பூ இல்லை, ஃபுல் இதில் எனக்கு டேண்ட்ரஃப் வந்து இப்போ இல்லை. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால தெரியாது. ஃபுல்லாக டேண்ட்ரஃப்னா என் லைஃப் நான் இந்த அளவுக்கு எனக்கு நான் டேண்ட்ரஃப் வர விட்டதே இல்லை. எனக்கு டேண்ட்ரஃப் மட்டும் ரொம்ப ரேராக தான் வரும். அப்படியே இங்கெல்லாம் நிற்கிது, இந்த இடம்லாம் டேண்ட்ரஃப் அப்படியே வெள்ளையாக ஒரு மாதிரி. எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை. அவ்வளோதான் போச்சு, என் முடி போச்சு. ஏன்னா டேண்ட்ரஃப்லாம் வந்து சும்மாவே ஸ்மூத்னிங் பண்ணால் முடி அவ்வளோதான் அப்படின்வாங்க. நானே அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ இப்படி டேண்ட்ரஃப் வர வந்துருச்சா, டண்டனக்கா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹேர் மாஸ்க் வந்து இப்போ போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ பார்ப்போம். முடி வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. நான் பண்ணி எவ்வளோ நவம்பரில் பண்ணேன், தீபாவளி டைமில் பண்ணேன். தீபாவளி பண்ணி டிசம்பர், இப்போ ஜனவரி, 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து கெராட்டின் பண்ணதால் தான் எனக்கு இந்த ஷைன் வந்து இன்னும் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஷைனிங்? நான் இத்தனைக்கும் சீரம் இன்னைக்கு போடவே இல்லை, ஹேர் சீரம் இன்னைக்கு அப்ளை பண்ணலை. பட் நல்லா இருக்கு பார்த்தீங்களா. திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது எனக்கு. நான் நினச்ச திக்னஸ் போயிடும் அப்படின்னு. பட் ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் வந்து இருக்கு. ஸோ என்னோட ஒரு 1 மந்த், ஜான்வரி மந்த் வந்து எனக்கு ரொம்ப இப்படி தான் போச்சு. எனக்கு நான் வந்து பெருசாக நான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணலை. எனக்கு அந்த ஒரு இது வரல எனக்கு சும்மா இருந்தால் போதும், கம்மன்னு இருந்தால் போதும் அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபோன் வருது, இந்த மாதிரி குன்றத்தூர் மாநகராட்சியிலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு நிலாயிட்ட கொடுத்துட்டேன். என்னன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு டெங்கு அஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு. அப்படிங்களா, சரி வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்க. எதுக்கு என்னன்னு கேட்டப்ப, இல்லை அங்கே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து டேங்க்கில் பார்த்தா ஃபுல்லாக கொசு முட்டை போட்டு கிடக்கு. எப்படின்னு தெரியல, க்ளோஸ்டு ஆனால் முட்டை போட்டு கிடக்கான். ஃபுல்லாக பெனாயில் போய் ஊற்றிட்டாங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக அந்த டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அண்ட் எங்கள் வீடை சுற்றி ஃபுல்லாக அந்த இதெல்லாம் மருந்து அது இதுன்னு அடித்து டெய்லி புகையை போட்டுட்டு, அண்ட் எல்லார் வீட்லேயும் வந்து விசாரிச்சுருக்குறாங்களாம், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டெங்கு வந்திருக்கா, அந்த ஏரியா ஃபுல்லாக இந்த ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் வேலைக்கு போனேன் இல்லையா, அங்கே தான் ஆக்சுவலாக எனக்கு வந்திருக்குமோன்னு டவுட். ஏன்னா எங்கள் வீட்டில் இத்தனை நாள் அப்படி எனக்கு கொசு கடிச்சிருக்கு, ஆனால் இத்தனை நாள் இல்லை. எப்படி திடீர்னுன்னா புதுசாக போன இடம் தான் அங்கே. மேபி அங்கேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப உங்களை வந்துட்டு போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும் எனக்காச்சும் பார்க்கும்போது. ஸோ அதுக்கு தான் இது வந்து சரி, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. எனக்கு வந்து இப்படி பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவாக போட்டேன். அண்ட் ஏன் போர்ட்ரேட்டில் போட்டிருக்கேன்னா, லேண்ட்ஸ்கேப்பில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தேவையில்லாத பொருள்லாம் தெரியுது வச்சு பார்த்தப்ப. சரி இது வந்து இப்போ இந்த பேசுகிறது தானே சொல்லி நான் போர்ட்ரேட்லேயே போட்டேன். ஓகே பாருங்க, ஹேர் மாஸ்க் வீடியோ வந்து போடவா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்க்குறேன். ஓகேவா, நான் வந்து ஹேர் ஸ்பா அந்த மாதிரிலாம் பார்லரில் போகலை, வீட்லேயே தான் ஹேர் ஸ்பா பண்ணலான்னு இருக்கேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஹேர் ஸ்பாக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கொடுக்கணும் ஹேருக்கு. அது நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அது வந்துட்டு ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம டவலை டிப் பண்ணி, அதாவது தாங்குற அளவுக்கு சூடு டிப் பண்ணி தலையில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு இது வந்து நம்ம ஹேரில் வந்து இதுவாகும். ஸோ அதுதான் இன்னொன்று. சரி இப்போதைக்கு நான் வந்து தனியாக பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான். ஹேரை வந்துட்டு மெயின்டைன் அப்படின்னு வந்துட்டு
இன்னும் எதுவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஆக்சுவலாக பண்ணணும், ஆனால் எனக்கு இந்த 1 மந்த் இப்படியே போனதால என்னால் எதுவுமே வந்து ஹேரை பார்த்துக்க முடியல. ஹேர் கொட்டுதான்னு கேட்டால் எனக்கு முன்னை விட ரொம்ப கம்மி ஹேர் கொட்டுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1 2 ஒரு 5 அந்த மாதிரி தான் கொட்டும், மற்றபடி எனக்கு கொட்டாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.